அஜித் சார் கிட்ட கேட்குறேன் சார், கிராமத்து இது மாதிரி இருக்குது, ஃபீல் மாதிரி இருக்குது, நம்ம வந்து இந்தியன் டைம். ஓகே. நான் அப்புறம் வெளியில் வந்து 2 வாட்டி அடிச்சுக்கிட்டேன். கேரவேன்லேருந்து வெளில வந்து 2 வாட்டி அடிச்சு பார்த்தேன். ஏன்னா ஒரு வாட்டி கூட வந்து அவர் என்கிட்ட இதை மாற்றி கொடுங்க, அதை மாற்றி கொடுங்க, எனக்கு இதை மாற்றி கொடுங்க, எதுவுமே சொல்லலை. விஸ்வாசம் வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி தான் பண்ணியிருக்கீங்க. அஜித் சாருக்கும் சேர்த்து பண்ணியிருக்கீங்கன்றப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சார் வந்து இருக்கிறதுலே ஸ்வீட்டஸ்ட், ஹானஸ்டாக, ஜென்யூனாக இருப்பாங்க. பேசுறதுல வந்து உங்களுக்கு இப்போ என் வயசுக்கு ஒருத்தர் சும்மா சொல்கிறாங்களா நிஜமாக சொல்கிறாங்களான்னு புரிஞ்சுக்கிற அனுபவம் இருக்குது. ஃபேக்காக வந்து நல்லா இருக்கீங்களான்னு கூட இருக்காது. ஏன் இவ்வளோ லேட்டு, உரிமையோட கேட்பாங்க. சிலப்போ சொல்லுவோம் பாட்டெலாம் சூப்பராக இருந்துச்சு, படம் தான் மொக்கை அப்படின்னு. அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் அதில் டைம் போட்டிருக்காங்க, அத்தனை பேரோட ட்ரீம்ஸ் இருக்குது அதில், அப்படியே நெஞ்சே வலி. 2 படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் ரஜினி சாரே சொல்லுவார். முள்ளும் மலருமும் 6-60 வரை. இந்த 2 படம் ஃபுல் ஷூட்டிங் நான் இருந்திருக்கேன். அப்படியா? ஆமாம், ஸ்கூலை கட் பண்ணிட்டு போய் என்ன வேலை. ரஜினி சார் மடியில் உட்காந்து பாட்டெலாம் பாடியிருக்கேன். ஹலோ மேம், வணக்கம். வணக்கம் பீட்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? மிக்க நலமா இருக்கு. அஜித் சாருக்கு 2 படம் பண்ணியிருக்கீங்க, வேதாளம், விஸ்வாசம் சொல்லிட்டு. அந்த படங்கள் பற்றி. விஸ்வாசம் தான் அஜித் சாருக்கு நான் காஸ்டியூம் பண்ணது, வேதாளம் வந்து அனு பண்ணாங்க, அஜித் சாருக்கு பண்ணாங்க, நான் ஃபுல் ஃபிலிம் பண்ணேன். எனக்கு வந்து இந்த ஒரு தோசை மட்டும் எனக்கு ஃபுல் மீல் சாப்பிடணும், அதனால ஃபுல் படம் பண்ணாதான் எனக்கு ஒரு பெரிய பெயிண்டிங்கை முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். வேதாளத்தில் வந்து ரொம்ப புதுசு எனக்கு. அகைன் மிலன் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. மிலன் வந்து கண்டிஷனாக சொல்லிட்டு வர கூப்பிட்டு போகிறாரு. சிவா சார்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், வாயெல்லாம் அதிகமாக பேசக்கூடாது, என்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் பேசவே இல்லைப்படா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு 5 மினிட்ஸில் ஹீ சாமி. நான் இந்த மாதிரி மீட்டிங் நான் லைஃப்லேயே போனதில்லை. நான் இண்டிபெண்ட்டாகவே ஒரு 100 ஃபிலிம்ஸ் காஸ்டியூம்ஸ் கிராஸ் பண்ணிட்டேன். எந்த ஆஃபீஸ்லேயுமே ஒரு மினிமம் ஒரு 1/2 hour 45 minutes 1 hour 2 hours நான் ஹாஃப் அ டேலாம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஆரம்ப காலத்தில் ஹாஃப் அ டேலாம் வெயிட் மட்டுமே பண்ணியிருக்கேன். மேடம் இருங்க மேடம் வந்துடுறேன், மேடம் அவர் வந்துட்டார், மேடம் மேடம் இவர் வந்துட்டார் மேடம் அப்படின்லாம் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன். நான் தவறுன்னு சொல்ல வரல, பட் எனக்கு வந்து 5 மினிட்ஸில் சிவா சார் பார்த்தேன். எனக்கு அதுவே பிரமிப்பாக இருந்துச்சு, நம்ம கரெக்டாக ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கோமா அப்படின்னு இருந்துச்சு. 5 மினிட்ஸ் பார்த்தாரு, 10 மினிட்ஸ் பேசினார். அதுக்கப்புறம் இப்போத்துலேருந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, நான் ப்ரொடக்ஷனில் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், இவ்வளோதான் ப்ராசஸ்ஸே. மில்லன் என்ன பயமுறுத்தினான் பாருங்க, சும்மா என் கூட விளையாடி இருக்கான் போல. இந்த இப்படியா இருக்கணும் அப்படியா இருக்கணும், அவங்க வந்து பேசக்கூடாது, நீ வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு வரக்கூடாது. எனக்கு வந்து டெனிம் ஷார்ட்ஸ் போடலன்னா எனக்கு வேலையே வராது. கம்ஃபர்ட் ஆன் த செட்டு. நீ இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. என்னடா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குற, ஏன்டா இப்படி பண்ணுற? நாங்கள் 20-25 years ட்ராவல்ன்றதுனால வாடா பூடி அப்படி தான் பேசிக்குவோம். அப்புறம் எல்லாம் மீட்டிங் முடிச்சுட்டு வந்த பிறகு இஸ் லாஃபிங், மாட்டினியா அப்படின்னு. ஏன் மிலா இப்படி பண்ணேன் அப்படின்னா, சும்மா அடி எனக்கும் டைம் பாஸ் ஆகும். அங்கே ஸ்டார்ட் ஆனது. அதில் வேதாளத்தில் வந்து என்னென்னா, நமக்கு இப்போ 2 போர்ஷன் காட்டுறோம், கல்கட்டாவும் காட்டுறோம், கல்கட்டா காட்டுறோம் இல்லையா. இப்போ நமக்கு தமிழ் பொண்ணா காட்டுறோம், லக்ஷ்மி. இப்போ நமக்கு கல்கட்டான்னு ரொம்ப, ஆனால் இங்கேருந்து போகிற பொண்ணு தானே, ரொம்ப அவையாகவும் போகக்கூடாது. அட் த சேம் டைம் அவங்க ஒரு தமிழ் பொண்ணுன்றதும் இருக்கணும், கொஞ்சம் கல்கட்டா டச்சும் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டியாலா யூஸ் பண்ணியிருக்கோம் கீழே, அந்த பாட்டம் வந்து டாப் எல்லாம் ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்து ஃப்ரேம் பேலன்ஸ் இல்லைன்னா வந்து சிலப்போ சல்வார் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப நெட்டக்குக்குமே தெரிவாங்க. ஷீ இஸ் டால். அதனால் இப்போ அவங்க ஹைட்டை வந்து எப்படி கட் பண்ணலாம். அப்போ டாப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரிண்டட் கொடுத்துருப்போம், கலம்கரி பிரிண்ட்ஸ். பிரிண்ட் எப்போவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் குண்டாகவும் ஷார்ட்டாகவும் தெரிய வைக்கும், விஷுவல் ட்ரிக் அது. சிலது மேலே வந்து பிளெயினாகவும் கீழே பாட்டம் பிரிண்டட் கொடுத்துருப்போம், மேலே பிரிண்டட் கீழே பிளெயின் கொடுத்துருப்போம், அப்படி மாற்றி கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்ற கேரக்டர்ஸ் யூஸ்வலாக வந்து மற்ற படங்களில் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்கு வந்து எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. சிவா சார் செட்டில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஆர்டிஸ்ட். நீங்கள் வந்து மெயின் ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் ஃப்ரேமில் வர எல்லாருக்குமே கொடுப்பார். அதனால் அதுவும் வந்து நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் செட் பண்ணி பிடிச்சிருக்கோம். நீங்கள் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, விஸ்வாசத்தில் பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளியோட ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி மாதிரியே இருக்கும். ஓகே. சூரி சாரோட ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கலரில் இருக்கும். பச்சைக்கிளி அண்ணாத்தை, சூரி வந்து அண்ணாத்தையில் தான் பச்சை. ஆமாம். ஓகேயா? ஸோ
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி ஷர்ட்ஸ் எல்லாம் ஒரு தினுசாவே இருக்கும். அது அவர் கேரக்டருக்கு செட் ஆச்சு. இதுக்கு வந்து சிவா சார் ஓப்பனாக இருந்தார், பண்ணுங்க மேடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அது அந்த என்கரேஜ்மெண்ட்லாம் வந்து இது இல் கிவ் யூ மோர் கான்ஃபிடென்ஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட் மோர். எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு பேட்டர்ன் பிடிப்போம் பீட்டர். அம்மாவானா அம்மா ரெகுலராக இப்போ எங்கள் அம்மா வந்து பெருசாக ட்ரெஸ்லாம் மாற்றி போட மாட்டாங்க. நைட்டினா நைட்டி ஒரு பேட்டர்னில் இருக்கும், புடவைனா புடவை ஒரு பேட்டர்னில் இருக்கும். இதுதானே அவங்க பேட்டர்ன். இதுவே வந்து நம்ம வந்து வேதாளத்துலேயும் விஸ்வாசத்துலேயும் அண்ணாத்தையும் பண்ணியிருப்போம். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்டெடியாக ஸ்தீரமாக வந்து ஒரு பேட்டர்னில் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து செக் ஷர்ட் போட்டாருன்னா அவர் படம் ஃபுல்லாக செக் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு, வேறு வேறு கலரில் போட்டிருப்பாரு. ஒருத்தர் ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருந்தாருன்னா ஸ்ட்ரைப்ஸ், இன்னொருத்தர் பிரிண்டட்னா பிரிண்டடு, ஒருத்தர் வேஷ்டி கட்டுவார்னா ஸோ அதாவது கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு நேச்சுரலிசம் உள்ளே கொண்டு வர முடியுமோ அவ்வளோ வந்து கொண்டு வந்துருக்கும். அந்த காஸ்டியூம்ஸும் அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கேரக்டரை வந்து அப்போசிங்காக இருக்கக்கூடாது காஸ்டியூம்ஸு. உங்களுக்கு வந்து எப்போவுமே என்னோட பிலீஃப் என்னென்னா, படம் பார்க்கும்போது படம் சூப்பராக இருந்துச்சு, உன் காஸ்டியூம்ஸும் நல்லா இருந்துச்சுன்னா அது நல்ல படம். ஒரு படம் பார்த்துட்டு உன் காஸ்டியூம் சூப்பராக இருந்துச்சுன்னா அப்போ அது படத்தில் அவங்க உட்காரலன்னு அர்த்தம், அவங்க படத்தில் கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் கனெக்ட்னா கதை தான் ஹீரோ, கதையோடு நீ போய் கனெக்ட் ஆகி கூடவே வந்து நீ அப்ரிஷியேட் பண்ணால் அது நம்ம சிலப்போ சொல்லுவோம் பாட்டெலாம் சூப்பராக இருந்துச்சு படம் தான் மொக்க அப்படின்னு. அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் அதில் டைம் போட்டிருக்காங்க, அத்தனை பேரோட ட்ரீம்ஸ் இருக்குது அதில், அப்படியே நெஞ்சே வலிக்கும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாம் இட்ஸ் அ ஹாப்பி மேரேஜுங்க. இப்போ 24 கிராஃப்ட்ஸும் வந்து ஒரு மேரேஜ்குள்ளே வந்து உட்கார்ந்தா தான் அது வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், விஷுவலி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். விஷுவல் பியூட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து உட்காரு. ஓகே, இப்போ விஸ்வாசம்ல வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி தான் பண்ணியிருந்தீங்க. அஜித் சாருக்கும் சேர்த்து பண்ணியிருக்கீங்கன்றப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சார் வந்து இருக்கிறதுலே ஸ்வீட்டஸ்ட்டு. சிவா சார் ஒரு லெவலில் ஸ்வீட்னா 2 பேரும் போட்டி போடுவாங்க. இவர் ஸ்வீட் நமக்கு, அவங்க போட்டி போடல, நம்மளோட என் மைண்டில் சொல்கிறேன். இவர் ஸ்வீட்டா அவர் ஸ்வீட்டா, அவர் இன்னைக்கு ஸ்வீட்டா அவர் நாளைக்கு ஸ்வீட்டா, இப்படி போட்டி போடுவாங்க. அவ்வளோ ஹம்பிளாகவும் அவ்வளோ ஹானஸ்டாக ஜென்யூனாக இருப்பாங்க. பேசுறதுல வந்து உங்களுக்கு இப்போ என் வயசுக்கு ஒருத்தர் சும்மா சொல்கிறாங்களா நிஜமாக சொல்கிறாங்களான்னு புரிஞ்சுக்கிற அனுபவம் இருக்குது. ஸோ பயங்கர ஹானஸ்டாக இருப்பாங்க. ஃபேக்காக வந்து நல்லா இருக்கீங்களான்னு கூட இருக்காது. ஏன் இவ்வளோ லேட்டு, உரிமையோடு கேட்பாங்க, எங்கே போனீங்க இவ்வளோ நேரம். அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. அஜித் சாரை வந்து அந்த படம் ஃபுல்லாக நான் காஸ்டியூம் பண்ணேன்னு நான் என்னையே ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா ஒரு வாட்டி கூட வந்து அவர் என்கிட்ட இதை மாற்றி கொடுங்க அது மாற்றி கொடுங்க எனக்கு இதை மாற்றி கொடுங்க எதுவுமே சொல்லலை. ட்ரையல் வந்து ஒரு வாட்டி பார்த்தோம், அவருக்கு அதில் என்ன ஆல்ட்ரேஷன் வேணுமோ ஃபஸ்ட்லேயே நம்ம டிசைட் பண்ணுறோம். இவர் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கார், அதனால் செகண்ட் ஹாஃப் வந்து அவரோட மெச்சூரிட்டியை கருதி ஒயிட் கொடுக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம கலர் கொடுக்க போகிறோம்னு டிசைட் பண்ணிட்டோம். எனக்கு உதறல், ஏன்னா அனு தான் எப்போவுமே அஜித் சார் பண்ணுவாங்க. அனுது வந்து பயங்கர பிராண்டடாகவும் ஊபர் லக்ஸுரியஸ் பிராண்டு தான் அனு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து இவரை வந்து ஒரு கிராமத்து பர்சன் மாதிரி காமிக்கணும். நான் சொன்னேன் நம்ம வந்து இந்தியன் டெரெயினோட போகலான்ட்டாரு. சிவா சார் வந்து உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு அது நல்லா இருக்கும்னா பண்ணுங்கள், சார்கிட்ட செக் பண்ணிக்கோங்க, இவ்வளோதான் அவர் கொடுத்தேன் போட்டு. அஜித் சார் கிட்ட கேட்குறேன், சார் கிராமத்து இது மாதிரி இருக்குது, ஃபீல் மாதிரி இருக்குது, நம்ம வந்து இந்தியன் டெரெயின் ஓகே. நான் அப்புறம் வெளியில் வந்து 2 வாட்டி அடிச்சுக்கிட்டேன், கேரவேன்லேருந்து வெளில வந்து 2 வாட்டி அடிச்சு பார்த்தேன். நிஜம்தானா? ஆமாம், ஏன்னா அது வந்து அவ்வளோ ஆசமாக எனக்கு வந்து கரியர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லெகசி, தாத்தாவோட லெகசியை கேரிங் ஃபார்வர்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெகசி வந்து எனக்கு கங்குவாவில் கிடைக்கும். எனக்கு வந்து என்னோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சூப்பராக வந்து பண்ணியிருக்கோம்னா எனக்கு அது விஸ்வாசம். ஏன்னா எனக்கு எல்லாத்துக்கும் யோசிச்சு இந்த ரூம் போட்டு யோசிப்பாங்க, அந்த மாதிரி யோசிச்சு பண்ணது. நிஜமாவே கிராமத்தில் அப்படி தான் கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால் அது வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். விஷுவலாகவே பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னா காஸ்டியூம்ஸும் முக்கியமான காரணம் தான். அடுத்தது ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா அண்ணாத்த. ஏன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். தமிழ் சினிமாவில் வேலை பார்க்குறவங்க ரசிகர்கள் எல்லாருக்குமே அவர் படத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்னதாக பண்ணிட மாட்டோமான ஒரு ஆசை இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து ரஜினி சாரை வந்து 6 வயசுலேருந்து தெரியும். தாத்தா வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் ஃபட்டாஃபட் ஜெயலக்ஷ்மி, இறந்துட்டாங்க.
அவங்க அவங்க பண்ண படங்கள் வந்து 2 படம் வந்து ரொம்ப முக்கியமான படம்னு ரஜினி சாரே சொல்லுவார். முள்ளும் மலருமும் 6லிருந்து 60 வரையும். ஸோ இந்த 2 படம் ஃபுல் ஷூட்டிங் நான் இருந்திருக்கேன். அப்படியா? ஆமாம், ஸ்கூலை கட் பண்ணிட்டு போய் என்ன வேலை, அவங்க பேர் வீட்டில் வந்து நீரஜான்னு கூப்பிடுவாங்க. ஓகே. நீரா ஆண்டியோட வந்து பையை தூக்கிட்டு ஓடிட வேண்டியது தான் ஸ்கூலை கட் பண்ணிவிட்டு. அவங்க வந்து வீட்டில் சொன்னால் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. வெளியே நில்லுன்னா வரேன் அப்படின்னு. ஷி வாஸ் மை ஃபேவரட். அதனால் முள்ளும் மலரும் நீரா ஆண்டியோட இது எல்லா ஷூட்டிங்க்கும் இருந்திருக்கேன். உரி அடிக்கிற சீன்லாம் நான் சொல்லுவேன். திருநீர்மலையில் எடுத்திருப்பாங்க உரி அடிக்கிற சீனு. எல்லாத்துக்கும் இருந்தேன், இதுக்கும் எல்லாத்துக்கும் இருந்தேன். ஸோ சாரை வந்து நான் வந்து அப்படி பிரமிப்பாக பார்த்தது போக தாத்தாவும் நிறைய படங்கள் காஸ்டியூம்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்த வாரிசு, ஏவிஎம் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கமல் சார் படம், ரஜினி சார் படம், அப்படி தான் ஆல்டர்னேட் ஆகும். ஏவிஎம் படங்கள், எஸ்பிஎம் படங்கள் எல்லாமே தாத்தா தான் காஸ்டியூம் பண்ணியிருக்காரு. அதனால் ஆல்டர்னேட்டிவாக ஒரு வருஷத்தில் 2 பேரையும் பார்த்துருவோம். ஒரு வருஷம் ஸ்ப்ளிட் பண்ணி ரஜினி சாரையும் பார்த்துருவோம், கமல் சாரையும் பார்த்துருவோம். அந்த டைமில் வந்து எப்படின்னா வீட்டில் வந்து காஸ்டியூம் ட்ரையல் பார்ப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து ஆர்டிஸ்ட் இங்கே வந்துருவாங்க. ஆமாம், எங்கே நம்ம ட்ரையல் பார்ப்போம் இல்லைன்னா, ஏன்னா அங்கே தான் வந்து நமக்கு ஸ்டுடியோவும் இருக்கும். ஓகே. ஆல்ட்ரேஷன் இருக்குதுன்னா அங்கே உடனே சொல்லி அங்கே தைப்பாங்க, ஆல்ட்ரு பண்ணுவாங்கன்றதுனால வருவாங்க வீட்டுக்கு. அதனால் இவங்க எல்லாரோடையும் நான் சாப்பிட்ருக்கேன், காஃபி குடிச்சிருக்கேன், ரஜினி சார் மடியில் உட்காந்து பாட்டெலாம் பாடியிருக்கேன், தட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். ஸோ எனக்கு அது வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள், ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் மாதிரி எனக்கு. நான் வந்து அப்படி அவரை வந்து பார்த்தது போக அவர் படத்தில் வந்து எனக்கு காஸ்டியூம் அவருக்கு பண்ணலை, பட் ஃபுல் படம் பண்ணியிருக்கேன். காஸ்டியூம்ஸ் பண்ணது ஒரு வருஷம் அவரை டெய்லி பார்க்குறோமே. அவரும் பயங்கர கேஷுவலாக வெளியிலே தான் உட்காந்துருப்பாரு, கேஷுவலாக பேசுவார், பூனா வந்தால் நல்லா கமெண்ட் அடிப்பார், கிண்டில் அடிப்பார், ஜாலியாக இருக்கும். அந்த முள்ளும் மலரும் அந்த சின்ன வயசு மெமரிஸ்லாம் அவர்கிட்ட சொல்லும்போது அவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அவர்கிட்ட நான் சொல்லலை. இப்போ என் தலை இப்படிலாம் வச்சுட்டு போய் அவர்கிட்ட வந்து நான் இத்தினுண்டா இருந்தேன்னு சொல்லலாம், எனக்கு மனசு வரல. அவர் ட்ரைங் டு புல் அவுட் ஃபோட்டோகிராஃப்ஸ். சார் வந்து என்னோட பர்த்டேக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸ் இருக்குது. அது எவ்வளோ வருஷமாக எங்கே இருக்குன்னு இன்னும் தேடிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடச்சதுன்னா ஜாக்பாட் தான் பார்த்துக்கேன் எனக்கு. அப்போ என்ன வயசு உங்களுக்கு சொன்னீங்க? முள்ளும் மலரும் டைம் 6 years, 5 years, 6 years. ஓகே. அவர் கூட நடந்த கான்வர்சேஷன்ஸ் ஏதாச்சும் ஒன்று மெமரபிளான விஷயம்? மெமரபிளான விஷயம்னா என்னை வந்து சார் வந்து வீட்டில் செல்வின்னு கூப்பிடுவாங்க. சார் வந்து என்ன ஷெல்வின்னுவார். ஷெல்வி அப்படின்வார். அதெல்லாம் அப்படியே இப்போ சும்மையாக இருக்குது மைண்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜசேகர் இருந்தார் இல்லையா, டைரக்டர் ராஜசேகர் இறந்துட்டாரு. அவர் வந்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவருக்கு ஃபஸ்ட்டு படம் வந்து தாத்தா தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதனால் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் வீட்டில் வந்து மணி அங்கிள்னு கால் பண்ணுவோம், கூப்பிடுவோம். மணி அங்கிளோட ஃபிலிம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி சார் படம், ஒரு கமல் சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், அந்த ஷூட்டிங்கும் போகிறது. எங்கேயும் யாரையும் விடுறதில்ல. படிக்காதவன்லாம் போயிருக்கேன் நான். படிக்காதவன், பாட்டி சொல்லி தட்டாதே, விக்ரம், எல்லாத்துக்கும் போயிடுறது. ஸ்கூலில் வந்து அட்டெண்டன்ஸ்க்கு இருக்கிறேன்னு சொன்னனோ இல்லையோ, ஷூட்டிங்க்கு வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுருவேன் நான். இப்போ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் போகிறீங்க, செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்துருக்கீங்கிறப்போ சினிமா வந்து ரொம்ப பயமுறுத்துகிற பிரமிப்பான விஷயமா உங்களுக்கு இருந்திருக்கா? வெளியிலேருந்து வந்து பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறப்போ பயமாக இருக்கும், இப்படி இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் சின்ன வயசுலேயே நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுங்கிறனால உள்ளே போகும்போதே கம்ஃபர்டபுளாக வந்து இந்த வண்டர் இருக்கும். ஓகே. எனக்கு வந்து இந்த ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் புக் இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு வண்டராக இருக்கும். வாவ்ன்னு இருக்குமே தவிர்த்து எனக்கு ப்ராபப்ளி ரொம்ப சின்ன வயசுலேருந்து நான் பார்த்ததுனால எனக்கு அந்த பயம் ஃபேக்டரிலையும் என்னமோ. ஸோ 3 நான் வாயை திறந்து ஏதாவது பேசிடுவேன்ற பயம் தான் எனக்கு இருக்கும். நம்ம யாரையும் பயமுறுத்திடக்கூடாதுங்கிறது. ஆமாம். ஓகே. ஸோ 3 ஜென்ரேஷனாக இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றப்போ இந்த ஃபீல்டோட எவல்யூஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபீல்டோட எவல்யூஷன் சூப்பராக இருக்குது. நமக்கு கோவிட் வந்து போயுமே வந்து நம்ம விவ் ஷார்ட் பேக் பை டபுள் ஸ்பீட். எனக்கு இதை விட பெரிய மீடியா என்னங்க இருக்குது? நீங்கள் பெயிண்டிங் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மு, சிங்கிங் ஆர்ட் ஃபார்மு, நீங்கள் எந்த ஆர்ட் ஃபார்மு, மியூசிக் இஸ் அ ஹியூஜ் ஆர்ட் ஃபார்ம். அது நீங்கள் தனியாக கேட்கலாம், படத்துலையும் பார்க்கலாம். பட் பாப்புலர் மியூசிக்ன்றது சினிமாவில் தானே வருது. ஸோ எல்லாமே ஒருங்கிணைச்சு ஒரு ஃபார்மாக நான் வந்து சினிமாவை பார்க்குறேன். எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸும், மியூசிக் ஆகட்டும், சிங்கிங் ஆகட்டும், மேக்கப் ஆகட்டும், ஹேர் ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், ஆர்ட் ஆகட்டும்,
லைட்டிங் ஆகட்டும், கேமரா எல்லாமே ஒரு ஒரு இடத்துல இணையும் போது அண்ட் வித் டெக்னாலஜி we are only getting better. நமக்கு இதில் இன்னொரு இஷ்யூ என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கோம். இது பண்ணுறோம் இப்போ லாஸ்ட் இயர் நம்ம பண்ண டெக்னிக்ஸே நம்ம இப்போ மாற்றி தான் பண்ணுறோம். அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஐ சி எனக்கு எவல்யூஷன் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. எனக்கு தமிழ் வார்த்தை யோசிச்சேன் கிடைக்கல. எனக்கு எவல்யூஷன் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் மிட் 70s or late 70s தான் அவங்க வந்து ஈஸ்ட்மன் கலர் போகிறாங்க. மிட் 70s if I'm not wrong. I was 72 born. 72 bornனா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. மிட் 70s வந்து ஈஸ்ட்மன் கலர் வருது. அதுக்கப்புறம் வந்து கலர்லேருந்து இவங்க வந்து கலர் ஃபில்முக்கு வந்து இவங்க டிசைன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்தது. மேக்கப்பு, காஸ்டியூம்ஸு, ஆர்ட்டு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 years ஆச்சு அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிரடேஷனுக்கு அவங்க வேலை பார்த்துட்டு கிரடேஷனுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒன்றுத்துக்கும் செப்பரேஷன் தெரியணும்னா ஒன்று முட்டாய் பிங்க்கு, ஒன்று ஃப்ளாரசன்ட் எல்லோ, அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க பேக்ரவுண்ட் கலர்ஸு. அது டக்குன்னு ஈஸ்ட்மனுக்கு வரும்போது அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் அந்த காலத்து இது புதுசாக வந்த கலர் படங்கள் பாருங்கள், எல்லோ கலர் சூட், எல்லோ கலர் ஷூஸ் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. பிங்க் கலர் ஷர்ட்டு, பிங்க் கலர் ஷர்ட், ஒயிட் கலர் பேண்ட்டு. அது வந்து அந்த கிரடேஷன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு தேவைப்பட்டுச்சு. அதுலேருந்து இவங்க மாறணுங்கிறது, ஏன்னா மானிட்டர் இல்லை உங்களுக்கு, கடைசியாக படம் பார்க்கும்போது தான் தெரியும். அது நார்மலைஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து அது நேச்சுரலைஸ் ஆச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து வந்து கலரில் நார்மலைஸ் ஆகி கலர்லேருந்து அது வந்து நேச்சுரலைஸ் ஆகுது. நேச்சுரலாக என்ன கலர்ஸ் நம்ம போடுவோம், ரியல் லைஃப்பில் என்ன போடுவோம், அதை நம்ம யூஸ் பண்ணுவோம்னா அப்புறம் அதுக்கப்புறம் கிராஜுவலாக மாற்றுறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 24ல் நம்ம எங்கே இருக்கோம், ஒரு 10 மவுண்ட் எவரெஸ்ட்டு கடந்துட்டோம்ல. எல்லா விஷயமே பார்த்தாச்சு. பார்த்துட்டு நடிக்கவும் போயிட்டீங்க. எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறீங்க ஆக்டிங் வந்து எனக்கு ஜாலியாக இருக்குது. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கம்மி. எனக்கு வந்து இப்போது காஸ்டியூம் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ இன்றைக்கி ஷூட்டிங்க்கு நானே உங்களுக்கு காஸ்டியூம் பண்ணுறேன். இப்போ அங்கே சட்டை சரியா இல்லை, எனக்கு வந்து கை துருங்குது, நான் ஓடிட்டுருக்கறதுனால நான் வந்து சரி பண்ணாமல் இருக்கேன். இல்லைனா இந்நேரத்துக்கு அங்கே சட்டையை இழுத்து விட்ருப்பேன். இது பிளட்டில் வந்தது. உங்களுக்கு மேபி கலர் நான் மாற்றி கொடுத்துருப்பேன். இந்த கலர் வேண்டாம், நான் மாற்றி டிசைன், நான் இவ்வளோ பிரைட்டாக இருக்கேன், ஸோ மேபி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஷேட் ஏதாவது கொடுத்துருப்பேன். இப்போ இந்த வேலைகள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஷூட்டிங் நீங்கள் பேக்கப் சொல்கிற வரைக்கும் எனக்கு இதெல்லாம் ஓடும். தலை சரியில்லை பீட்டர், சீவி விட்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ நான் நடிக்க போகிறேன், நான் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போது ஆல்ரெடி இப்போ நான் முன்னாடியே டைலாக் கேட்டு வாங்கிடுவேன். இப்போ சாமி முன்னாடியே கொடுத்துருங்க, நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ முன்னாடியே டைலாக் மனப்பாடம் பண்ணிடுறதுனால அந்த அன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. ஒன்லி சேட்டிங், ரீல் மேக்கிங், கொத்து போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ். அதனால் அது வேறு விதமாக. பட் நான் ஒரு 10 நாள் நான் நடிக்க போயிட்டேன்னா நான் 11ஆவது நாள் இது டிசைனிங்கை மிஸ் பண்ணுவேன். ஐயோ ஷாப்பிங்கே போலியே, இந்த குடிச்சவனுக்கு 6 மணிக்கு மேலே கை உதறோம்ல, அந்த மாதிரி ஆகிடும் எனக்கு. ஐயோ நம்ம மாலுக்கே போலியே, என்னை விட்டுட்டு ஃபேஷன் எங்கேயோ போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். ஐயோ சும்மாவாவது நான் மாலுக்கு போயிட்டு வரேன். மாலுக்கு போனால் தான் கை உதற நிற்கும் எனக்கு. மாலுக்கோ இல்லை ஆன்லைனோ டிஜிட்டலோ ஏதோ ஒன்று ட்ரெஸ்ஸு பார்த்துடணும். இந்த வீக் என்ன ப்ரெடிக்ஷன்ஸ், பின்ட்ரெஸ்ட்டோ எங்கேயோ ஒன்று பார்த்துடணும். பார்க்கலன்னா எனக்கு இந்த ஏதோ ஒரு இதில் சொல்லுவேன், ராஜா காது கழுத காது, ஆமாம் அந்த மாதிரி ஆயிரும் எனக்கு. காது கழுத காது ஆயிரும். ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் பார்த்த மாதிரி இருக்கு அந்த சீனு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள், இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் எங்களுக்காக பேசியிருக்கீங்க. உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்த மாதிரி நம்ம வியூவர்ஸ்க்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.